சீதாராமன் சீரியல் ஜூலை 4 இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சீதா அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காலையில் ராம் எந்திரிச்சு வந்து செல்வி கிட்ட சீதா எங்கன்னு சொல்லி கேட்கவும், வரலைங்க ஐயா, ரூம்ல இல்லைங்களா அப்படின்னு செல்வி கேட்க, செல்வி ராம் என்ன கேட்டான் அப்படின்னு மகா கேட்க, சீதாமாவை கேட்டாங்க அப்படிங்கிறாங்க செல்வி. போயிட்டாளா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க மகா. சத்தியம் பண்ணால மூட்டையை கட்டிட்டா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, சித்தி செல்வியை காட்ட சொல்லி ஸ்வீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு ராம் தங்கச்சிங்க சொல்ல, சரி இந்த விஷயம் ராமுக்கு தெரியக்கூடாது, செல்வி கேசரி செய் அப்படிங்கிறாங்க மகா. சரிங்கம்மா என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி செல்வி கேட்க, சொன்னாதான் செய்வியா, புதுசாக ஒரு செருப்பு வாங்கியிருக்கேன் அதான் போ அப்படிங்கிறாங்க மகா. இந்த சந்தோஷமான விஷயத்த கேக் வெட்டி கொண்டாடலாம் அப்படின்னு மகா சொல்ல, அந்த தையல்காரி போயிட்டாளா, ஆனால் ராமனை பாத்திர மாட்டாரு அப்படின்னு ராம் தங்கச்சிங்க கேட்க, நம்ம ஏதாவது காரணம் சொல்லிக்கலாம் ஆனால் கொண்டாடுறோம், இங்கே பாருங்க யாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்காதீங்க அப்படின்னு மகா சொல்ல எல்லாரும் சரிங்கிறாங்க. ராம் வெளியே போய் செக்யூரிட்டியை கூப்பிட்டு சீதாவை பார்த்தீங்களான்னு கேட்க, சீதாமா காலையிலேயே இங்கேருந்து கிளம்பிட்டாங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாமல் செல்விக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்கன்னு ராம் கேட்க, வேற ஒன்றும் சொல்லுங்கய்யா, வீட்டை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போனாங்க, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், டெய்லியும் காலையில் உங்களை எழுப்பி உடற்பயிற்சி செய்ய சொன்னாங்க, நீங்கள் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆக போகிறீங்களாமே நிஜமாவா அப்படின்னு வாட்ச்மேன் கேட்க, வாங்க சித்திக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க வாட்ச்மேனை. எல்லாத்தையும் கேட்டுட்டு மகா உடனே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் அடிச்சனா ஒன்று, நீ முதலே சொல்லியிருந்தா காலையிலேயே அவளை சமாதானப்படுத்தியிருக்கலாம்ல அப்படின்னு மகா சொல்ல, போக சொன்னதே நீங்கள் தானே, அப்புறம் எப்படி கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்னு மீரா கேட்க, ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன் அதுக்காக விட்டுற முடியுமா அப்படின்னு மகா சொல்ல, ராம் ஃபீல் பண்ணுறா மகா அப்படிங்கிறாங்க சேது. மீரா உன்னோட பார்ட்னர் போயிட்டாங்களாமே, இனி சத்யாவுக்கு தூது போக ஆள் இல்லையா, என்ன பண்ண போகிற அப்படின்னு மீராவை பார்த்து கேட்க, அடுத்து நீ தான் ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, துரையும் மீராவும் எதுவுமே பேசாமல் கிளம்பி அங்கேருந்து போயிடுறாங்க. சீதா ஒரு பக்கம் வாக்குமூலம் கொடுக்கணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இன்னொரு பக்கம் ராம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மீரா வந்து, நல்ல காரியம் பண்ணிட்ட, சூப்பர், உன்னை நம்பி வந்தா உனக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டா, மாடியிலேருந்து நீ குதிக்கக்கூடாதுன்னு சத்யா காலையெல்லாம் விழுந்தா, சமாதானம் பண்ணிட்டு மகா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சா, உயிரையே காப்பாத்தினாடா, உன்னை பிரியக்கூடாதுன்னு அவள் உயிரை அடமான வச்சு பரதநாட்டியம் ஆடி ஜெயிச்சா. ஆனால் நீ என்ன பண்ண, சீதாக்காக என்ன பண்ண, தாலி கட்டி அழைச்சிட்டு வந்தப்போ சீதாவை மகா வெளியே நிறுத்தினாங்க, அப்போவும் நீ என்னன்னு கேட்கல, இப்போவும் என்னன்னு கேட்கல, பொறுத்து பார்த்துட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் அவள் போயிட்டா, நீ சந்தோஷமா இரு, மகா சொல்றதையெல்லாம் கேட்டு நீ சந்தோஷமா இரு, எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம், உனக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சாரே அந்த பாவத்தை பண்ணி இவர் புண்ணியம் தேடிக்கிட்டாரு அப்படின்னு துரையை பார்த்து சொல்றாங்க. இவர் மட்டும் சீதாக்கு உன்னை தாலி கட்ட சொல்லனா சீதா பாட்டுக்கு பட்டாம்பூச்சி மாதிரி அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருந்திருப்பாடா, சீதா வாழ்க்கையை கெடுத்ததே இவர் தான், நீங்கள் 2 பேருமே நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க, ராம் சீதா கால் பண்ணாலான்னு துரை கேட்க, அவள் தான் நீங்கள் யாருமே வேணான்னு போயிட்டாளே, அவள் எதுக்கு கால் பண்ணும், வேணும் நீ பண்ணு அப்படின்னு மீரா சொல்ல, ராம் கால் பண்ணி பாருங்கிறாங்க துரை. டே ராம், சீதாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுடா, போயிட்டாளா இல்லை தெருவில் நிற்கிறானான்னு ஃபோன் பண்ணி கேளு அப்படிங்கிறாங்க மீரா. ராம் கால் பண்ணுறாங்க. சீதா மொபைலை வீட்லேயே வச்சுட்டு போயிடுறாங்க. எதை பார்த்ததும், பாரா உன்னை சாமின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சிருக்கா ஃபோனில், இந்த வீட்டில் பிறந்த நானும் நல்லா வாழல, இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணும் நல்லா வாழல, அந்த மகாலட்சுமி இருக்க வரைக்கும் யாருமே நல்லா வாழ முடியாது அப்படின்னு கோமா சொல்லிட்டு அங்கேருந்து மீரா கிளம்பிடுறாங்க. ராம் மொபைலை பார்த்து அழுதுகிட்டே இருக்கும்போது கரெக்டாக துரை வந்து பக்கத்தில் உட்காந்து, தப்பு பண்ணிட்டேன் ராம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், சீதா உனக்கு நல்ல பொண்டாட்டி மட்டும் இல்லை நல்ல அம்மா, மனசால உனக்கு ஒரு அவ தாயா இருந்தா, விவரம் தெரியாத வயசுல தாயை இழந்துட்ட, விவரம் தெரிஞ்சோ இப்போ தேடி வந்த தாயை இழந்துட்ட, 2வது முறையாக அம்மாவை தொலைச்சிட்டராம் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க, மாமா நான் தனியாக இருக்கணும், போயிருங்க, இங்கேருந்து போங்க அப்படின்னு ராம் சொல்ல, இனிமேல் நீ தனியாக தான் இருக்கணும், டே இனிமேல் சீதா திரும்பி வரவே மாட்டாடா அப்படின்னு துரை சொல்ல, மாமா ப்ளீஸ் போயிருங்க, இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு ராம் சொல்ல, நானும் போயிடுவேன், இன்னும் கொஞ்ச நாளில் மீராவும் இங்கேருந்து போயிடுவா, மகாலட்சுமி சொல்கிறது கேட்டுட்டு செக்கு மட மாதிரி இங்கேயே இரு அப்படின்னு துரை சொல்ல, ராம் அழுதுகிட்டே, மாமா போங்க மாமா இங்கேருந்து போங்கங்கிறாங்க. டே ராம் என் கண்ணை பார்த்து சொல்கிறா, என்ன கண்ணை பார்த்து இருந்து போன்னு சொல்லு ராம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ராம் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. டே ராம், உங்கள் அம்மாவும் என் கூட தான் பிறந்தாங்க, அந்த மகாலட்சுமியும் என் கூட தான் பிறந்தாங்க, ஒரே வயிற்றுல 2 பேரும் ஜனிச்சாங்க, ஒருத்தர் தெய்வமாகவும் இன்னொருத்தர் பிசாசாகவும் எப்படி ஜனிச்சாங்கன்னு தெரியல, மிச்சம் வைக்காம அழுதுரு, எல்லாத்தையும் கொட்டி தீத்துரு அப்படின்னு சொல்லிட்டு துரை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சீதா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வாக்குமூலம் எழுதுறாங்க. எழுதி போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு, ஆமாம் மேடம், சூர்யா வீட்டில் நான் தான் ட்ரக்ஸ் வச்சேன் அப்படின்னு சொல்ல, என்ன காரணம்னு போலீஸ் கேட்க, சூர்யாவை போலீஸ்
மாட்டி விட தான் மேடம் நான் அப்படி பண்ணேன். என் அக்கா மதுமிதாவை மகாலட்சுமி குடும்ப வாரிசு ராமுக்கு பொண்ணு கேட்டாங்க. அப்பா அம்மாவுக்கும் சம்மந்தம் எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கப்புறமா விடிஞ்சதும் கல்யாணம். ஆனால் அந்த சூர்யா நைட் அக்காவை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அப்பாவுக்கு அவமானமாகி போயிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஊருக்குள்ளே தலை காட்ட முடியல. எங்கள் அப்பாவும் உங்களை மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் தான் மேடம். இருந்தும் சூர்யா மேலே எனக்கு தீராத கோவம். அப்பா மான மரியாதை போனது தானே. அந்த கோவத்தில் அவங்க வீட்டில் நான் ட்ரக்ஸை வச்சேன் அப்படின்னு சீதா சொல்ல, சரி இப்போ ஏன் நீ குற்றத்தை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகுற? சொல்லுமா, இத்தனை நாள் இல்லாமல் இப்போ ஏன் சரண்டர் ஆகுற அப்படின்னு போலீஸ் கேட்க, ஏதோ ஒரு வேகத்தில் தப்பு பண்ணிட்டேன் மேடம். அக்கா அழுதுகிட்டே இருக்கா, பாவமாக இருக்கு பார்க்க. என்னால் அக்கா வாழ்க்கை போயிடுச்சே, பாவம் மேடம் அக்கா அப்படின்னு சீதா சொல்ல, அப்போ நீ எழுதி கொடுத்தது அப்படியே கோர்ட்டில் சொல்லுவியா அப்படின்னு போலீஸ் கேட்க, சூர்யாவை விட்டுருவாங்களா மேடம்? நீ தான் கோவத்தில் ட்ரக்ஸை வச்சேன்னு சொன்னால் கண்டிப்பாக விட்டுருவாங்க அப்படின்னு போலீஸ் சொல்ல, நான் கோர்ட்டில் உண்மையே சொல்கிறேன், சூர்யாவை விட்டுருங்க மேடம், சூர்யா தப்பு பண்ணலை, சூர்யா ரொம்ப நல்லவங்க, அவங்கள விட்டுருங்க மேடம் அப்படின்னு சீதா சொல்ல, தப்பு பண்ணது நீ தானே கோர்ட்டில் ஒத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சூர்யாவை விட்டுருவாங்க அப்படின்னு போலீஸ் சொல்ல, மகாலட்சுமி பேராசை கண்டிப்பாக நடக்காது, இதுதான் கரெக்டான முடிவு அப்படின்னு சீதா மைண்ட் வாய்ஸ்லேயே யோசிக்க, மீரா கரெக்டாக சீதாவோட அப்பாவுக்கு கால் பண்ணிடுறாங்க. சீதா நல்லா இருக்காளான்னு அவங்க அப்பா கேட்க, சீதா உங்களுக்கு கால் பண்ணலையாங்கிறாங்க மீரா. இல்லைம்மா கால் பண்ணலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சீதா காலையிலே கிளம்பிட்டா, அங்கே தான் வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீரா சொல்ல, ஏமா தனிமி அனுப்புனீங்க, மாப்பிள்ளை எங்க அப்படின்னு கேட்க, நானும் சீதாவும் அங்கே வந்த அங்கிள், அதை வச்சு மகாலட்சுமி பெரிய குழப்பத்தையே உண்டு பண்ணிட்டான். மாலினியை திருட்டி கேஸ் போட்டு மாட்டி விட்டதா எல்லாரையும் நம்ப வச்சுட்டா. அந்த பிரச்சனையால தான் சீதா அங்கே வந்துட்டுருக்கா அப்படின்னு மீரா சொல்ல, வரட்டும், சட்டப்படி என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், இவ்வளோ நாள் என் பொண்ணு அங்கே இருக்கான் தான் நானும் அமைதியாக இருந்தேன், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சீதாவோட அப்பாவும். இன்னொரு சைடு சீதா போன சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க மகாலட்சுமி ஃபேமிலி ஃபுல்லாகவே. சீதா போனது ரொம்ப சந்தோஷம். முதல்ல அந்த தையல் மிஷின் தூக்கி எங்கேயாவது இரும்பு காரனுக்கு போட்டுறணும், எப்படியோ சீதா ஒளிஞ்சிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க மகாவோட ஃபேமிலி எல்லாருமே. கரெக்டாக இது எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க மீராவும் துரையும். அடுத்த கேக்குக்கு மீராக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சேது. நீங்களாம் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து மீராவும் போயிடுறாங்க. கரெக்டாக துரை நின்றுட்டே இருக்காங்க. முதல்ல உன்னை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்ல, நான் போனால் உங்கள் எல்லாரையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படிங்கிறாங்க துரை. இன்னொரு சைடு சீதாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ராம் ஒரு சைடு அழுதுகிட்டே இருக்காரு. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.